அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா நான் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். சின்னதாக கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணுங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதும் வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடுங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்துருக்குறேன். இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாங்க. பெசரி விட்டதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி வந்துட்டு அதுலேயே இருக்குங்க. தண்ணி வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு ரெசிபியுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.